Assalamu alaikum, welcome to Tasty Universe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்பம் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பம் மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு மாவு பச்சரிசில அரைச்சா தான் ரொம்ப நல்லா வரும். நான் 2 கப் அளவு பச்சரிசி எடுத்துர்க்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரத்துக்கு தண்ணில ஊற வச்சிருங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. எந்த கப்ல அரிசி மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல வெள்ளை சோறு மெஷர் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் 2 கப் அரிசி எடுத்தீங்கன்னா அதே கப்பில் 2 கப் சோறு எடுக்கணும். 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியில் சோறு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாவில் நான் உங்களுக்கு 2 விதமான ஆப்பம் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறது எல்லார் வீட்லேயும் செய்கிற ஆப்பம். அடுத்த வீடியோவில் இதே மாவில் பராசாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை மேக்ஸிமம் 12 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும், ஆப்பமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆப்பம் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவில் 1 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டிக்கு எண்ணெய் தடவை தேவையில்லை. இதில் 1 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி விடுங்க, அழகாக வந்துடும். நடுவில் கொஞ்சம் மொத்தமாகவும் சைடில் நல்லா மெலிசாகவும் இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ முட்டை ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். முட்டை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆப்ப சட்டி இல்லைன்னா தோசைக்கல்லையும் ஆப்பம் சுடலாம், ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. 1 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. நடுக்கு கொஞ்சம் மொத்தமாக ஓரம்லாம் மெலிசாக இருக்கிற மாதிரி தடவிக்கோங்க. மூடி போட்டு வச்சுருங்க. தோசைக்கல்ல சுடுற ஆப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் பால். சிக்கன் கறி, மட்டன் கறி, ஃபிஷ் கறி கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டேஸ்டி யூனிவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.